நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு உதவினா, நம்ம ஓடி ஓடி போய் உதவி செய்றோம். ஆனா, நமக்குன்னு ஒரு உதவி வரும்போது, நம்ம தனிச்சு விடப்பட்டுர்றோம். தேவைக்கு நான் மட்டும் தேடக்கூடிய உலகம் தான் இது அப்படின்றத, ஏமாந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு புரிய வருது. நம்மள பத்தி நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட நம்ம எந்த ஒரு விளக்கமும் குடுக்க தேவையில்ல. நம்மள பத்தி புரிஞ்சுக்காதவங்க கிட்ட நம்ம எவ்ளோ விளக்கம் குடுத்தாலும் அது பிரயோஜனம் இல்ல. உங்களோட சூழல் எப்படி இருந்தாலும் அத நெனச்சு கவலைப்படாதீங்க. லட்சியத்த மட்டும் கெட்டியா புடிச்சுக்கிட்டு முன்னேறிக்கிட்டே இருங்க. என்ன நடந்தாலும் ஏத்துக்கிறதுக்கு உங்கள நீங்களே தயார்படுத்திக்கோங்க. ஏன்னா, எல்லா நேரத்திலயும் வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்கிறது மட்டுமே நடக்காது. எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பார்க்க முடியாத சில விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். அதனால தைரியத்த மட்டும் விட்றாதீங்க. எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற துணிச்சலோட செயல்படுங்க. நம்ம தெரிஞ்சு செஞ்சாலும் சரி, தெரியாம செஞ்சாலும் சரி, வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் திரும்ப நம்மகிட்டயே வரும் அப்படின்றத நம்ம எப்பயுமே மறந்துறக்கூடாது. அதே மாரி யாரு வேணாலும், எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போகட்டும். நம்மள பத்தி என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும். நம்ம இப்படித்தான் அப்படின்னு வாழ்ந்து காட்டுறது தான் நமக்கு அழகு. அதனால முடிஞ்ச வரைக்கும் நல்லதையே சிந்திப்போம், நல்லதையே செய்வோம். நல்லா சம்பாரிக்கும்போது நம்ம செய்யக்கூடாத சில தவறுகள். இந்த சம்பாத்தியம் எப்பயுமே நமக்கு கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்துல செலவுகள அதிகரிச்சுக்கிட்டே போகக்கூடாது. அடுத்தவங்க முன்னாடி பணம் எனக்கு ஒரு பெரிய பொருட்டில்ல அப்படின்ற மாரி பேசவும் கூடாது, காட்டிக்கவும் கூடாது. எல்லாரையும் எல்லா சூழல்கள்லயும் நல்லவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு நம்பி, பணம் சம்மந்தமான பொறுப்புகள ஒப்படைக்கக்கூடாது. நமக்குன்னு கொஞ்சம் எடுத்து வைக்காம, மத்தவங்களுக்கு எல்லாத்தையுமே உதவின்ற பேர்ல குடுத்துறக்கூடாது. பணம், முதலீடு இது சம்பந்தமான விஷயங்கள எல்லாத்துக்கிட்டயுமே சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. கிடைக்காத ஒண்ணு தான் சிறந்தது அப்படின்னு நம்ம நெனச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்மளோட கையில இருக்கிறது எப்பயுமே நமக்கு சிறப்பானதா தெரியவே தெரியாது. சாகலாம் அப்படின்னு கடல்ல விழுந்தவன் கை நிறைய முத்துக்களோட திரும்பி வரதும் உண்டு. முத்தெடுக்க போனவன் செத்து போனதும் உண்டு. அந்த இடத்துல நோக்கம் நம்மளோடதா இருக்குது. ஆனா ஆக்கம் அவனோடதா இருக்குது. ஒரு நபர் நம்மள பத்தி நம்மகிட்டயே குறை சொல்றாங்க அப்படின்னும்போது, அது குறை நியாயமானதா இருந்துச்சு அப்படின்னா, அத நம்ம திருத்திக்கிட்டு வாழலாம். அதுல தப்பு எதுவும் இல்ல. ஆனா, நம்ம என்ன செஞ்சாலும் அதில குறைய மட்டுமே தேடி தேடி கண்டுபிடிச்சு சொல்றாங்க அப்படின்னும்போது, அப்படிப்பட்ட நபர்களோட வார்த்தைகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். கொஞ்சம் சுதாரிச்சுக்கோங்க. இந்த பழக்கங்கள் நம்மள வாழ்க்கையில முன்னேறவே விடாது. வேலையில கவனக்குறைவு, முயற்சிய பாதியிலே விடுறது, எதையுமே அப்புறம் செய்றேன்னு சொல்லி தள்ளி போடுறது, புது புது விஷயங்கள் கத்துக்கிறதுல ஆர்வம் காட்டாம இருக்கிறது, அனாவசியமான செலவுகள் செய்றது, சின்ன விஷயத்த ஒரு சிக்கலான விஷயமா மாத்துறது, எதிர்மறையான நபர்களோட பழகுறது, ஏற்கனவே செஞ்ச தவறுகள்ல இருந்து பாடம் கத்துக்காம இருக்கிறது, நேரத்த வீணடிக்கிறது. வேஷம் போட்டு தான் வாழணும் அப்படின்னா, அப்படிப்பட்ட வாழ்க்கை தேவையில்ல. நீங்க நீங்களாவே இருந்துருங்க. யாருக்காகவும், எதுக்காகவும் உங்களோட இயல்பான குணங்களையும், உங்களோட அடையாளத்தையும் மறைச்சு வாழாதீங்க. ஆரம்பத்துல எல்லாமே நல்லா தான் இருக்கும். போக போக தான் தெரியும். உங்க வேஷத்தையும் உங்களால கலைக்க முடியாது. நிம்மதியான வாழ்க்கையும் உங்களால வாழ முடியாது. தாய் இல்லன்னா அன்பு தெரியாது. தந்தை இல்லன்னா ஒழுக்கம் தெரியாது. உடன்பிறப்பு இல்ல அப்படின்னா மகிழ்ச்சி தெரியாது. மனைவி மட்டும் இல்ல அப்படின்னா வாழ்க்கையே தெரியாது. உண்மை இல்லாத இடத்துல அன்பு இருக்காது. அன்பு இல்லாத இடத்துல புரிதல் இருக்காது. இந்த உண்மை இன்னுமே சில பேருக்கு புரியாது. அதனால உறவுகள உண்மையா நேசிங்க. உங்கள உண்மையா நேசிக்கக்கூடிய உறவுகள விட்றாதீங்க. இந்த 5 விஷயங்கள்ல இருந்து உங்கள நீங்க பாதுகாத்துக்கோங்க. ஏன்னா இந்த விஷயங்கள் வாழ்க்கையில உங்கள முன்னேறவே விடாது. எதையுமே நேரத்துக்குள்ள செய்யாம, அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு அசால்ட்டா எடுத்துக்கக்கூடிய சோம்பேறித்தனம். எது செஞ்சாலும் தோத்து போயிருவோமோ அப்படின்ற ஒரு பயம். அதோட சேர்ந்து வரக்கூடிய தாழ்வு மனப்பான்மை. முயற்சி செய்யாம இருக்கிறது, இல்ல செஞ்ச முயற்சிய தொடர்ந்து செய்யாம இருக்கிறது. நமக்கு எதிர்மறை எண்ணங்கள தூண்டிவிடக்கூடிய, நம்மள சுத்தி இருக்கக்கூடிய டாக்ஸிக் உறவுகள்.